டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கம் ஒரு ஸ்பெஷலான சிம்பல். ஆபத்துகளை பார்த்து பயப்படாமல் தனியாக காட்டிற்குள் நடக்கும். தனக்கென்று ராஜ்யமோ அரண்மனையோ பதவியோ இல்லை என்றாலும் காட்டிற்கு ராஜா என்று அழைக்கப்படுகிறது. A man of enlightenment, ஒரு ஞானம் அடைந்த மனிதனுக்கும் காட்டிற்கே ராஜாவான சிங்கத்திற்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. ஒரு enlightened மனிதரும் தனியாக ஆபத்தான பாதைகளில் தைரியமாக நடப்பவர். ஒருவேளை உங்களுக்குள் ஒரு சிங்கம் உங்களுக்கே தெரியாமல் தூங்கிக் கொண்டு இருந்தால் இந்த வீடியோ அந்த தூங்கிக் கொண்டிருக்கிற சிங்கத்தை எழுப்பிவிட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்போது உங்களுக்குள் இருந்து பெரிய கர்ஜனை வந்தாலும் ஆச்சரியம் எதுவும் இல்லை. Please don't forget to subscribe our channel. வாங்க, let's get into the video. ஒரு சிங்கக்குட்டி சிறிய மேடுகளிலும் பள்ளங்களிலும் குதித்து விளையாடி கொண்டிருந்த போது உருண்டு தவறுதலாக ஒரு ஆட்டு மந்தைக்குள் போய் விழுந்தது. அதற்கு பிறகு அந்த ஆடுகள் கூடவே ஆடுகளோடு ஆடாக வளர்ந்து வந்தது. தான் ஒரு சிங்கம், ஆடு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போனது. அதற்கு யார் புரிய வைப்பார்கள்? மிருகங்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே இந்த ஒரு சிங்கம்தான் சைவம், அதுவும் சுத்த சைவம். வெறும் புற்கள் மட்டும்தான் சாப்பாடு, புல்லை மட்டுமே சாப்பிட்டு வந்தாலும் சிங்கம் ஆடுகளை விட கொழு கொழுவென்று மிகவும் பெரியதாக நீளமாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் ஆடுகளுக்கு இந்த சிங்கத்தை பார்த்தால் எந்த பயமும் வரவில்லை. இது ஆபத்தான மிருகம் என்று ஆடுகள் நினைத்து பார்த்ததே இல்லை. ஒன்றாகவே வளர்ந்ததால் சிங்கத்தோடு நல்ல நட்பு இருந்தது. நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஏதோ ஒரு ஆடு சிங்கத்திற்கு தாயாக இருந்தது. இன்னொரு ஆடு நன்றாக கவனித்துக் கொண்டது. எனவே பயம் என்கிற பேச்சிற்கே இடமில்லை. என்னடா இது, கொஞ்சம் வினோதமான ஆடாக இருக்கிறது என்ற சிறிய கவலை மட்டும்தான் ஆடுகள் மத்தியில் இருந்தது. இது இயற்கையோட தவறாக இருக்கலாம் என்று நினைத்தன. ஆடுகளுக்கு சிங்கம் தங்களோடு வளர்வது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. ஆடுகள் ஆயிரக்கணக்கில் சேர்ந்து மேயும் போது சிங்கம் அவைகளுக்கு நடுவில் தனியாக தெரியும். ஒரு நாள் ஒரு வயதான சிங்கம் இந்த வித்தியாசமான காட்சியை பார்த்துவிட்டது. அந்த வயதான சிங்கத்தால் இதை நம்ப முடியவில்லை. இதுவரை ஒரு ஆட்டு மந்தைக்குள் ஒரு சிங்கம் நடந்து போவதை தன் வாழ்நாள் காலத்தில் பார்த்ததே இல்லை. ஏனென்றால் சிங்கத்தை பார்த்த அடுத்த வினாடி ஆடுகள் 4 பக்கமும் தெரித்து சிதறி ஓடிவிடும். இது என்னடா பெரிய அதிசயமாக இருக்கிறது என்று நினைத்தது. எனவே மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி இந்த இளம் சிங்கத்தை பார்க்க முடிவு செய்தது. வயதான சிங்கத்தை பார்த்ததும் ஆடுகள் சிதறி ஓட ஆரம்பித்தன. இந்த இளம் சிங்கமும் ஓட ஆரம்பித்தது. நேச்சுரலி அது தன்னையும் ஆடு என்றுதானே நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் வயதான சிங்கம் அதை துரத்தி பிடித்து விட்டது. எனவே இளம் சிங்கம் நடுங்க ஆரம்பித்தது. இதை பார்த்த வயதான சிங்கம், முட்டாளே, அழுது கொண்டும் நடுங்கிக் கொண்டும் என்னை விட்டுவிடுங்கள் என்றும் சொல்கிறாயே, எதற்காக? உன்னுடைய கூட்டத்தில் சேருவதற்காகவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. நீ அறியாமையில் இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். இதை புரிந்தால் மட்டும்தான் உன்னை நான் விடுவேன். வா என்னோடு என்று சொல்லி குட்டி சிங்கத்தை அருகில் உள்ள ஏரிக்கு இழுத்து போனது. ஏரி எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. தண்ணீர் இருக்கும் விளிம்பிற்கு அழைத்து போய் தண்ணீருக்குள் பார், என் முகத்தையும் உன் முகத்தையும் பார் என்று சொன்னது. அதிசயம்! அடுத்த வினாடி உடனடியாக இன்ஸ்டன்டேனியஸ்லி அந்த இளம் சிங்கத்திலிருந்து ஒரு பெரிய கர்ஜனை வந்தது. பெரிய முயற்சி எதுவும் தேவைப்படவில்லை. தான் சிங்கம் என்று தெரிந்து கொண்ட அடுத்த வினாடி அந்த கர்ஜனை தூரத்தில் இருக்கும் மலைகளில் பட்டு எதிரொலித்தது.
வயதான சிங்கம், என் வேலை முடிந்தது, இப்போது உனக்கு நீ யார் என்று தெரிகிறதா என்று கேட்டது. இளம் சிங்கம் தனது நன்றியை தெரிவித்துவிட்டு, நீங்கள் எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். You have been very kind to me. இல்லாவிட்டால் நான் வாழ்க்கை முழுவதும் புற்களை மேய்ந்து கொண்டு ஆடுகளோடு தொடர்ச்சியாக தனியாக இருப்பதற்கு பயந்து கொண்டு வாழ்ந்திருப்பேன். எனக்கு மறுபிறவியை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னது. இதுதான் ஒரு மாஸ்டரின் வேலையும் கூட. ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்குள் இருக்கும் கர்ஜனையை அதுவாக வரவழைப்பது. உங்களை உண்மையில் நீங்கள் யார் என்று அடையாளம் காட்டுவது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.